நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நமக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் யார் யார் பாதத்திலோ விழுந்து எப்படியாவது அந்த காரியத்தை சாதித்து விட வேண்டும், அந்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும், அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் அநேக முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் அந்த காரியத்தில் ஜெயம் இல்லாதபடி துவண்டு போகிறோம். ஆனால் ஒருவருடைய பாதத்தில் விழுந்தால் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதுதான் இயேசுவின் பாதம். இதை நன்கு அறிந்தவளாய் இருந்த ஒரு சகோதரி உண்டு. அவள் பெயர் மரியாள். எடுத்து வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். ஆமேன், ஹல்லேலூயா. இயேசு இருந்த இடத்திற்கு மரியாள் ஓடி வந்தாள். ஏன் தெரியுமா? இயேசு நேசித்த குடும்பம் மார்த்தாள், மரியாள், லாசருவின் குடும்பம். இந்த குடும்பத்தில் தான் ஒரு சோக நிகழ்ச்சி நடந்தது. லாசரு மரித்து போனான். வியாதியாக இருக்கும் பொழுதே இயேசுவுக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. நிறைய நேரங்களில் நாம் நினைக்கலாம், நான் ஆரம்பத்திலேயே தேவனை நோக்கி இந்த பிரச்சனைக்காக ஜெபித்தேன், ஆனால் இந்த பிரச்சனை முத்தி போய் இன்றைக்கு சூழ்நிலை எல்லாம் மாறிவிட்டது, இந்த வேளையில் இயேசு நமக்கு என்ன செய்வார் என்ற ஒரு நிலைமையில் நீங்கள் வந்து இந்த செய்தியை கேட்கலாம். கேட்கிற உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதிலாய் கடந்து வரப்போகிறார். இங்கே மரியாள் இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி தெரிந்த உடனே இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவள் சொல்கிறாள், நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் தம்பி, என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்றா. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் மேல் அவளுக்கு அதிக விசுவாசம் உண்டு. அவளிடத்தில் எந்த அவிசுவாசம் இல்லை. ஆனாலும் மரித்து போன சகோதரன் இனி என்ன ஆகும் என்று சொல்லி தெரியாது, நீர் மாத்திரம் இருந்திருந்தீரானால் இந்த வியாதி அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்திருக்காது என்று சொன்னாள். அங்கே அடுத்ததாக வாசிப்போம். அதை யோவான் 11ஆம் அதிகாரம் 39-40 வாசிப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாக மார்த்தா அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே சொல்கிறார், இயேசு இவர்களுடைய கண்ணீரை பார்த்தவுடன் தானும் அவர்களோடு கண்ணீர் சிந்திவிட்டு எப்படியாவது இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு இந்த இடத்திற்கு கடந்து வந்தார். அவன் மரித்து போய்விட்டான், இவன் நித்திரையா இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தர் இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார். ஆனால் சீசர்கள் எல்லாம் இவர் என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறார்கள். யூதர்களும் அதை காண்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த கல்லறையில் இருக்கிற கல்லை புரட்டி போடுங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த இடத்துல என்ன தோன்றி இருக்குன்னா, இவர் எப்படி என்ன செய்ய போகிறார், என்ன அற்புதம் நடக்க போகிறது என்று சொல்லி அநேகர் ஒரு அவ்விசுவாசத்தோடு, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையோடு கூட இருந்திருப்பார்கள். மார்த்தாளும் கூட அப்படித்தான் இருந்தாள். ஏனென்று சொன்னால் மரித்து போய்விட்டான் லாசரு, இப்ப கல்லை புரட்டுனா நாரும் என்று சொல்கிறாள். மரியாள் ஒன்றும் சொல்லாதபடிக்கு, ஏனென்று சொன்னால் அவள் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு சகோதரி, தேவனுடைய ஒவ்வொரு செய்கைகளையும் அறிந்திருக்கிற ஒரு சகோதரி. தேவன் ஏதாவது ஒரு அற்புதம் செய்வார், நீர் இங்கே இருந்திருந்தீரானால் இப்படி ஆயிருக்காது என்று சொல்லியிருக்கார். இப்போ வந்திருக்கிறார் இயேசு, ஏதோ ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் செய்ய போகிறார், எங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார், உங்கள் குடும்பத்தில் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு இயேசு அற்புதம் செய்வாரா என்ற கேள்வியோடு கூட இந்த இடத்துல இருக்கலாம். உங்களுக்கும் அற்புதம் செய்கிறவர். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் விழுந்து கிடப்பது என்ன என்று சொன்னால், ஜெபத்தில் அவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவருடைய பாதத்தில் இருப்பதான். என்னென்னு சொன்னால் வசனம் சொல்கிறது, வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி என்று சொல்லி, அந்த பாதப்படியாகிய இந்த பூமியில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனை நாட்கள் ஆனாலும், நாறிப்போன நிலைமையில் இருந்தாலும் அவர் அற்புதம் செய்ய எந்த நாற்றமும் தடையில்லை. ஆமென், ஹல்லேலூயா.
அவர் கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னவுடனே கல்லை புரட்டுகிறார்கள். மார்த்தாள் சொல்கிறார், நாரும் ஐயா, இத்தனை நாட்கள் கழித்து என்ன செய்ய முடியும்? மரித்து 4 நாள் ஆயிற்று. ஒருவேளை அந்த பிணம் அழுகி போயிருக்கலாம், ஒருவேளை அது உருக்குலைந்து போயிருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இனி இந்த காரியம் நடக்கவே நடக்காது, இந்த காரியம் அவ்வளவுதான் முடிந்து போயிற்று என்று சொல்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் கூட கர்த்தர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் அதிசயத்தை காண பண்ணுகிற தேவன். இந்த மார்த்தாளை பார்த்து அவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால். ஆமென், ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நமக்கு தேவன் சொல்கிறார். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்திராத, இனி இது சம்பவிக்காது என்று சொல்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட சொல்கிறார், நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நமக்கு தேவை விசுவாசம்தான். என் மனதில் ஆண்டவர் உணர்த்துகிறபடியா, ஒருவேளை நான் 12th எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிவிட்டேன், நான் எப்படி விசுவாசிக்க முடியும்? தேவன் நன்மைக்கு ஏதுவாதான் இந்த காரியத்தை செய்திருப்பார். ஏனென்று சொன்னால் இந்த ஆண்டிலே உங்களுக்கு நன்மையானதை தர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நான் மார்க் இல்லாமல் ஃபெயில் ஆகிவிட்டேன், எனக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? எல்லாவற்றிலும் தேவன் நன்மை இருக்கும். வசனம் சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எது நடந்தாலும் நன்மை, என்னதான் நடக்கட்டுமே நன்மை. லாசரு மரித்து போனதும் நன்மை. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசம். அவருடைய மகிமையை நீங்க பார்க்கணுமா, அவருடைய செயல்களை நீங்க பார்க்கணுமா, அவருடைய அற்புதத்தை நீங்க பார்க்கணுமா, நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவரை விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? என் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த உலகத்துல நீ தேவ மகிமையை நீ பார்க்கணுமா, ஒருவருடைய வாழ்க்கையில நடக்காத ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கணுமா, ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால், நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவ மகிமையை வெளிப்படுத்துவார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்தை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இது எப்படி ஆயிற்று? உங்களுக்கெல்லாம் இது நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே. நடக்காதுன்னு நினைச்ச இந்த காரியத்தை உனக்கு நடக்க பண்ணின நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் பாருங்க. அவர் நல்லவர். அவர் ஒருபோதும் மாற மாட்டார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இரவு வேளையிலும் கூட நீங்கள் நம்பி அவருடைய பாதத்தில், ஒருவேளை இந்த ஜாஸ்வா டிவிக்கு முன்பாக இந்த செய்தியை கேட்க வந்திருக்கலாம், ஒருவேளை இந்த யூடியூப் வழியாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், ஒன்றே ஒன்றுதான், அவர் பாதத்தில் மாத்திரம் வந்துருங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும், இயேசு வல்லமை உள்ளவர் என்பதை. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு அற்புதங்களை செய்தார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இந்த மரித்து போன வாலிபனை எழுப்பினார், ஒரே நாளில் எழுப்பிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு சிறு பெண்ணை எழுப்பினார். இப்போ இங்கே சூழ்நிலை வேற, 4 நாள் ஆயிற்று, நாரி போகும். அப்பதான் ஆண்டவர் சொல்றார் மார்த்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்ன மகிமையை காண வேண்டும் என்று சொன்னார்? அதே அதிகாரத்தில் 41, 42 நம்ம வாசிப்போம். 44, 45. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாய் யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே லாசரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்திருந்தான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவன் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில கட்டவிழ்க்கிறவராய் இருக்கிறார். நான் இந்த செய்தியை கேட்கிறேன், நான் நிறைய நேரங்களில் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில கட்டுகள் நிறைந்திருக்கு. இன்னைக்கு பூமியில என்ன தெரியுமா அதிகமாக நடக்குது? ஏதோ ஒரு கட்டுல, ஏதோ ஒரு பிசாசின் பிடியில அகப்பட்டு கொண்டு சிக்கி கொண்டு தவிக்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். இயேசுவின் பாதத்தருகே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கட்டுகளும் உடைக்கப்படுகிறது.
இருக்கிறது. மரியாள் இதை நன்கு அறிந்தவளாய் தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடந்தாள். அந்த லாசருவுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. ஒரு மரியாளின் நிமித்தம் லாசருவின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவன் உயிரோடு கூட வந்தான். ஆமென், ஹல்லேலூயா. மரியாள் மாத்திரமில்ல, கூடியிருந்த எல்லா யூதர்களும் என்ன செய்தாங்களாம்? அவரை விசுவாசித்தார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது மரியாள் பாதத்தில் விழுந்தபோது லாசருவை உயிரோடு எழுப்பி அவனுடைய கட்டுகளை அவிழ்த்தார். யூதர்கள் விசுவாசித்தார்கள். இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. மார்த்தாலும் மரியாளும் எப்பொழுதுமே இயேசுவோடு கூட, இயேசு அந்த கிராமத்துக்கு வரும் பொழுதெல்லாம் தங்கியிருந்த ஒரு வீடு. ஹல்லேலூயா. அந்த இயேசு நேசித்த குடும்பம். அதனால மரியாள் என்ன செய்வான்னா, இயேசு வந்த உடனே அவர் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறவளாய் இருந்தார். வேத வசனங்களை ஆராய்கிறவளாய் இருக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்துல தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து வேத வசனங்களை கேட்கிறோம்? அவர் பாதத்தில் விழுந்து அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணம் முதலாவது நாம் பார்த்தோம். இரண்டாவதாக அவருடைய வார்த்தையை கேட்கிறவளாய் அவள் காணப்பட்டாள். மரியாள் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாள். தேவனிடத்தில், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒரு நல்ல சகோதரி. இன்றைக்கு எத்தனை பெண்களாகிய நீங்கள், எத்தனை பேர் இப்படி பாதத்தில் விழுந்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து வேத வசனங்களை ஆராய்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? ஒருவேளை இது பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு இல்லை என்று சொல்லி நினைக்க வேண்டாம். மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எல்லோருக்கும் பொருந்தும். தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்கும் பொழுது இந்த உலகம் நம்மை மேற்கொள்ளாது, பிசாசு நம்மை மேற்கொள்ளாது. அடுத்ததாக நாம் பார்ப்போமானால் இந்த மாம்சமும் நம்மை மேற்கொள்ளாது. இங்கே மார்த்தாள் சொல்கிறாள். அடுத்து 38ஆம் வசனம் வாசிப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆமென். மரியாள் பாதத்தில் உட்கார்ந்திருந்தால், மார்த்தாள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இல்லை, யார் பெரியவர்கள் என்று சொன்னால் மரியாள் தான். பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறா பாருங்க. இங்க இவளும் என்ன செய்கிறான்னா, அவளை வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டால், பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கல. ஆனால் மார்த்தாள் செய்த காரியம் நல்ல காரியம்தான். அவருக்கு சாப்பாடு செய்யணும், அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன செய்தாள்? உணவு தயாரிக்க கடந்து போனாள். வீட்டு வேலைகளில் கவனம் செலுத்தினார். தவறொன்றும் அவள் செய்யவில்லை. வீட்டிற்கு வந்தவர்கள் பக்கத்திலேயே உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு என்ன கொடுப்போம்? இதைத்தான் மார்த்தாள் உணர்ந்து அவள் என்ன செய்தாள்? வேலை செய்து கொண்டிருந்தாள். இந்த மார்த்தாளுக்கு மிகவும் வேதனை வந்து விட்டது. 40-41 வாசிப்போம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், அவள் பற்பல வேலைகளை செய்து இந்த உலக பாரம் அவளை அழுத்தியது. இன்னைக்கு நாம கூட எல்லா வேலையும் நம்ம மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டில் சம்பாதிக்கிறது நான் தான், இந்த வீட்டில் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொள்கிறது நான் தான், இந்த வீட்டில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பார்க்கறது நான் தான். எனக்குன்னு எந்த சுதந்திரமும் இல்லை, எல்லா சூழ்நிலையும் நான் நெருக்கப்பட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? பயங்கரமான பாரம் வரும். இன்னைக்கு மன அழுத்தம், யாரை எடுத்தாலும் சொல்கிறாங்க எனக்கு மன அழுத்தம். மனநிலையில் ஒரு பெரிய பாதிப்பு. ஏன் தெரியுமா? எல்லா பாரங்களும், ஒருவேளை ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். எனக்கு மாத்திரம்தான் இந்த பாரம், எனக்கு எல்லா வேலையும் என் மேலே தான் இருக்குது. லௌகிக கவலை, இந்த உலக கவலை, உலகத்தின் பாரம்
என்னை அழுத்துகிறது என்று சொல்லி இந்த ராத்திரி வேளையில் இந்த ஜாஸ்வா டிவிக்கு முன்பாக நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பாரத்தை நீங்கள் விட்டு விடுங்க. ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த கவலைப்பட்டு கொண்டிருந்த மார்த்தாள் சொல்றா, நான் நிறைய வேலை பார்க்குறேன், மரியாதை சும்மா உட்கார்ந்துருக்க அவங்க பாதத்தில், அதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? நம்ம அப்படிதான் கேட்குறோம். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ கவலை இருக்குது, என்ன சூழ்நிலையில் நான் வாழ்கிறேன் தெரியுமா, ஆனால் உமக்கு தெரியுதா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? நிறைய நேரங்களில் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? நிச்சயமாகவே தெரியும். நம் தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்மை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஒன்றுக்கும் நம்மை கைவிடுவதில்லை, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நீங்க எல்லா சூழ்நிலையிலும் நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என்ன சூழ்நிலையில் உயர்த்தப்பட வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவரிடத்துல பட்சபாதம் இல்லை, அவர் யாரையும் ஆசீர்வதிப்பார். மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், நீ ஏன் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுற என்று சொல்றாரு. கவலைப்படுறதுனால தன் சரீர அளவில் ஒரு முழத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. கவலைப்படுறதுனால சரீர அளவு தான் என்ன செஞ்சுட்டு இருப்போம், குறைந்து கொண்டே போகும். கவலைப்படுறதுனால நம்ம மனதும் நம்முடைய சரீரமும் ஒடுங்குமே அன்றி ஒரு நாளும் எந்த முன்னேற்றமும் வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கவலை வேண்டாம், நான் இந்த உலகத்தில் எல்லா கவலைகளையும் பாரங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேன், நீ கவலைப்படாதே என்று ஆண்டவர் உன்னை பார்த்தோம் என்னை பார்த்தோம் சொல்கிறார். உங்கள் கவலை எல்லாம் கர்த்தர் மேலே வைத்திருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் கால்களை அவர் தள்ளாட விட்டார். நீங்கள் உங்கள் கவலைகளை கர்த்தர் மேலே வைங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். அவர் ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டார், தள்ளவே மாட்டார், ஒருபோதும் புறக்கணிக்கவும் மாட்டார். இந்த மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், உனக்கு ஏன் இவ்வளோ கவலை, ஏன் இவ்வளோ கவலை? பற்பல காரியங்கள், எதை எடுத்தாலும் கவலை, எதை பார்த்தாலும் கவலை. நிறைய பேருக்கு அப்படிதான் இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிறது. என்ன இருந்தாலும் கவலை, என்ன இல்லாவிட்டாலும் கவலை, கவலை கவலை கவலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மரியாளை பார், மரியாளை பார், தேவையானது ஒன்று. அது என்னன்னா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இந்த உலகத்தில் கிடைக்காத ஒன்று ரட்சிப்பு, அதை அவள் காத்து கொண்டாள். இதுதான் எனக்கு இந்த உலகத்தில் தேவை, தேவனுடைய பாதமும் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பும் தான். எப்போ நம்ம இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும்னா, முடிவு பரியந்த நிலை நின்றால்தான் இந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள முடியும். இதை மரியாள் நன்கு அறிந்திருந்தாள். அதனால தான் அவள் சொல்றா, தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டார். அந்த நல்ல பங்காகிய அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் தெரிந்து கொண்டு தன் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்த அந்த இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில தேவையானது ஒன்று தான், என் ஆண்டவருடைய சமூகம் தான், என் ஆண்டவருடைய பாதம் தான். நான் வேற எங்கேயுமே நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அவள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாள். இந்த உலகத்தில் விலையேற பெற்றது தேவனுடைய வார்த்தை. இந்த வசனம் நம்முடைய இருதயத்தை பூரிப்பாக்கும். இந்த வசனம் நம் பாதைக்கு தீபமாய் மாறும். இந்த வார்த்தை நமக்கு வெளிச்சமாய் இருக்கும். அது கண்களை தெளிவிக்கும். சில வேளைகளில் வழியே இல்லைன்னு சொல்ற நேரத்தில் இந்த வார்த்தை மூலம் வழி உண்டாகும். சில வேளைகளில் நான் சோர்ந்து போகும் வேளையில் இந்த வார்த்தை மூலம் உற்சாகம் உண்டாகும். அதைத்தான் தேவன் சொல்கிறார், தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எனக்கு தேவையானது இது ஒண்ணுதான். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருக்கலாம். ஏதேதோ கவலை, எதை எடுத்தாலும் கவலை. ஒரு சிலர் சொல்கிறாங்க, என்ன கவலைனே தெரில, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா என்னை அப்படியே அந்த கவலை ஆழ்த்துகிறது, பகலில் கூட ஒன்றும் தெரியல, இருள் சூழ சூழ என் இருதயம் அப்படியே கவலையினால் நிரம்பி இருக்கு. எத்தனை பேர் இப்படி நிரம்பி இருக்கீங்க கவலையினால்? கர்த்தர் சொல்றாரு, தேவையானது ஒன்று, அது தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அது எங்க இருக்குன்னா தேவ சமூகத்துல தான் இருக்கு. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த தேவையான ஒன்று என்னன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல உட்கார்ந்து வேத வசனங்களை, அவருடைய வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். முதலாவது இந்த மரியாள்
விசுவாசித்தாள் தேவனை. நீர் இங்கே இருந்தீரானால் இதெல்லாம் நடக்காதுப்பா, அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னார். அவள் விசுவாசித்தது மாத்திரமல்ல, யூதர்களும் விசுவாசித்தார்கள், அவளோடு கூட இருந்தவர்கள். அது மாத்திரமல்ல, அந்த லாசருவின் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டது விசுவாசித்ததுனால. அதே போல அந்த மரியாள் தேவனுடைய பாதத்திலே வார்த்தையை கேட்டதுனால அவள் பல்பல காரியங்களை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார், எனக்கு தேவையானது தேவனுடைய பங்கு, அவர்தான் என் பங்கு என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மனுஷருக்கும் ஆண்டவரே இன்றைக்கு என்னென்ன வேதனைகள் உண்டோ, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த கண்ணீரை இப்பொழுது ஆண்டவரை துடை தெரியும். ஆண்டவரை மரியாளை போல விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவருடைய கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால் அவிழ்த்து விடும். அன்றைக்கு லாசருடைய கட்டுகளை அவிழ்த்த தேவன், லாசரு செத்து போன அந்த லாசரை உயிரோடு எழுப்பின தேவன், யார் யாருடைய காரியங்கள் மரித்து போயிருக்கிறதோ அத்தனை காரியங்களை உயிர்ப்பிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. இன்றைக்கே ஆண்டவரை இனி இந்த காரியம் நடக்காது என்று சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால, நன்மைகள் உண்டாகட்டும். அதே போல கர்த்தாவே இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா, ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து உம்முடைய வார்த்தையை மாத்திரம் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கும். அவர்கள் தேவையானது உம்முடைய வார்த்தை மாத்திரம் போதும், நீரே என் நல்ல பங்கு என்று சொல்லி யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்தார்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா கவலை கண்ணீரை கர்த்தர் இப்பொழுதே ஆண்டவரை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபைக்குள் மூடிக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.